வணக்கம். சேட்டர் வித் சாப்லர். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம். அதுக்கு நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நண்பர் நிஜாமுதீன் அப்புறம் நண்பர் விஜய நாகேஷ். ஸோ நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியோட போகலாம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் ஓகேங்களா, அவர் பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ள இணைஞ்சிருக்காரு. ஓகேங்களா, அதிமுக ஏற்கனவே மூணா பிரிஞ்சு கிடக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர் தலைமை கீழே ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர் தலைமை கீழே தனியாக ஒரு கட்சி. அதுக்கப்புறம் இப்போ புதுசா ஆரம்பிச்ச அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னணி கட்சி, அவங்க மக்கள் முன்னணி 5 நிமிஷம் ஆகுது சொல்லி முடிக்க ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிமுக என்ன மூணா உடஞ்சி போயிருக்கு. இந்த சமயத்துல ஓ பன்னீர்செல்வம் திமுக போய் ஜாயின் பண்ணும்போது அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவோட கூட்டம். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம்ன்ற ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவோ அப்படி கிடையாது. ஒரு காலத்துல அம்மாவுக்கு அடுத்தது அவங்க யார ஆட்சி அமைக்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் தான் ஆட்சி அமைக்க சொல்லி போயிருந்த ஒரு பர்சன். கட்சியில இருந்து என்டையராகவே அதிமுக இருந்து வெளியில வந்து நேர் எதிர் கட்சியில போய் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்றப்போ இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? சிம்பிள்ங்க, ஒரே விஷயம். திமுக இருந்து அதிமுக போய் 3 தடவை முதலமைச்சராக இருக்கிறவர் யாரு? எம்ஜிஆர். அதிமுகல 3 தடவை முதலமைச்சராக இருந்து திமுக வந்தவர் ஓ பன்னீர்செல்வம். கம்பாரிசன் பயங்கரமா இருக்கு. அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரும்பி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இன்னொன்னு தாய் கழகத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவரு சும்மா சாதாரண நேரடியாலாம் வரல. அவர் எடுத்த அந்த தர்ம யுத்தமா இருக்கட்டும், இப்போ மெடிடேஷன் பண்ணது, அதெல்லாம் குருமூர்த்தியினுடைய ஒரு யுத்தின்னு சொன்னாங்க. சில பேர் சில நேரங்களில் நம்பர் 2வாவே இருப்பாங்க. நம்பர் 1 இருக்கிறதுக்கான அதிர்ஷ்டமே அவங்களுக்கு கிடைக்காது. நீங்க சொன்ன துரைமுருகன் அப்படிதான். அவங்க சைட்ல இருக்கிறதா அவங்களுக்கு சாலை சிறந்தா இருக்கும். என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு, நீ லீட் பண்ணு அப்படிங்கிற ஒரு சில கட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி ஓபிஎஸ் இபிஎஸ்னா இபிஎஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர்னால 3 தடவை முதலமைச்சரான, நான் 4 தடவை கிடைச்ச வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டார். இப்ப எடப்பாடிக்கு கூவத்தூர்ல சசிகலா கொடுத்த அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, எல்லாருக்கும் செங்கோட்டையனுக்கு போயிருக்கும், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு போயிருக்கும், எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல அது பிக் பண்ணது யாரு? எடப்பாடி தான் ஸ்டாண்ட் பண்றாரு. இன்னைக்கு வைக்கும் கிடைக்கிறது முக்கியம் இல்ல, நிலைச்சு வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப இவர் போராடினாரு. ஆளுமை மிக்க ஒரு தலைவர் தான் எடப்பாடி. ஆமாமா, அது நம்ம பேசி ஆகணும். நம்ம அடுத்தடுத்து அதை பத்தி பேசுவோம். இப்போ ஓபிஎஸ் போகும்போது நிக்கிறாரு. ஒரு கட்சி பிரச்சனையை நீ கட்சி சார்ந்து நேரடியா வீழ்த்ததான் முடியுமே தவிர, என்னைக்கு நீதிமன்றத்துக்கு போறோமோ அந்த இடத்துல அது மட்டுப்பட்டு போயிடும். இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ்க்கு அதுதான் பிரச்சனை. அரசியல் கட்சிங்கிறது ஒரு மாஸ், உனக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அது மாஸுடைய மாசா தான் டீல் பண்ணுமே ஒழிய, சட்ட ரீதியா நம்ம அது போனா அதுக்கு எப்பவுமே விடிவகாலமே கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருந்தாரு. பிஜேபி யார் அவங்களுக்கு முதல்ல கை சேர்த்து வச்சாங்களோ அவங்கள நோக்கியே போய்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அந்த ஹோல்ட் அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க கொங்கு பெல்ட்லை சார்ந்து அண்ணாமலையை வச்சிருந்தாங்க. அவர் வேணான்ட்டார் எடப்பாடி. எனக்கு நேரடியாக உட்காந்து அதே இடத்துல வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கும் போது நைனாரன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்னுடைய சமூகத்தை சார்ந்தவர், முக்குளத்தரை சார்ந்த ஒருத்தர் போடுறாரு. அப்போ பிஜேபியுடைய ஃபேஸா ஒரு ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே மாறுது. இவர் ஒவ்வொரு தடவை டெல்லிக்கு போறாரு, உட்கார்ந்துருக்காரு, வெயிட் பண்றாரு, திரும்ப வராரு. ஆனா ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற ஒரு மரியாதை இருக்கு. அதிமுக 3ஆ பிரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் தொடர்ச்சியா ஒரே அமைச்சர்கள் ஒரே முகங்கள் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா கிட்டத்தட்ட 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களா மாறினாங்க. அப்போ ஒரு ரசிக மனப்பான்மையில தான் அந்த கட்சி உருவாச்சு. எம்ஜிஆர்ட்ட போய் கேட்டாங்க, என்ன உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டாங்க. என்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னாரு. அண்ணாயிசம்னா என்ன? ஒழுகாத வீடு, கிளியாத ஆடை, ஆறாத சோறு, இதுதான் அண்ணாயிசம். 20 வருஷம் ஸ்ட்ரக்சரலான ஒரு பேஸ். இதுவும் இல்லாம எம்ஜிஆருடைய அந்த வளர்ப்பு இருக்குல்ல, ஒரு வறுமை பகுதியிலிருந்து மேலிருந்து வந்த ஒரு நடிகன், ஒரு நாடக மேடை போய் அப்படி ஒரு அமைப்புல அப்படியே போகும்போது, அதுக்கப்புறம் அவர் இருந்தாரு, அம்மா வந்தாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் போகும்போது ஈஸியா டிசால்வ் பண்றாங்க அவங்களை, யாருன்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு கொள்கை கட்டமைப்பு இல்லாம போற மாதிரி தான் இன்னைக்கு 2024 தமிழக வெற்றி கழகமும் அதே அடிப்படையில் தான் உருவாயிருக்கு. ரசிக மனப்பான்மையில ஈஸியா டிசால்வ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரக்சரல் பேஸ் இல்லாம போகுது. அதனாலதான் இது கடைசி தேர்தலா இருக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சேஃப். அது ஏன் அவன் ஈஸியா அதிமுக பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா, அதே எம்ஜிஆரை சொல்லி அந்த எம்ஜிஆர் ரசிகர்களையும் தனதாக்கிக்கணும் அப்படிங்கிற பார்வை தான் விஜய்க்கு இருக்கே ஒழிய, இன்னைக்கு அவருடைய அந்த
மேனிஃபெஸ்டோலாம் பாருங்க, நீ 2000 ரூபாய் தரியா, 500 ரூபாய் சேர்த்து தர, ஹைக்கு 2500 ரூபாய் தர, பெரிய வித்தியாசமே இல்லை, கார்பன் காப்பி தான், ஒரு 500 எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி போட்டு ஒரு தரங்கிறப்பல. ஒரு அவங்க என்னன்னா ஒரு குறுக்கு வழியில போய் ஒரு பிம்பத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படிங்கிற பார்வை தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கு. இவங்க ஒரு கட்டத்துக்கு போனாலுமே ஈஸியா டிசால்வ் பண்றதுக்கான எல்லா வழிமுறைகளும் ஏற்படக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு அதிமுகவினுடைய சிதைவை பாக்குறீங்கல்ல, இதுதான் அப்படியே நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா டிவிக்கே ஒரு வேலை வளருது அப்படின்னு சொன்னா இதே விஷயம் தான் நடக்கும். பிஜேபியோடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பிஜேபியினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இப்போ டிவிக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்ணுது அப்படின்னா பிஜேபியும் அதே தான் பண்ணுது. ஏடிஎம்கே தலைவர்களை முன் வச்சு தான் அவங்களுடைய அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளே இது பண்ணுறாங்க. அமித்ஷா என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு இன்டர்வியூல கிளியராகவே சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து தேசிய கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் வளர முடியல, அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கட்டமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஏடிஎம்கேவே வந்து நம்ம பலவீனப்பட்டிருக்கு, அதோடைய சிதைவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறோம் இல்லையா? அப்போ அந்த கட்சியை பிடிச்சி அதில் தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைக்கிற ஒரு கட்சி, அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க, அது என்னன்னா ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அது 25% தான் பிளான். ஏடிஎம்கே பிடிக்கிறதுங்கிற விஷயம் இல்லை. திமுகவினுடைய எதிர் வாக்குகள் யாரு வந்து ஒரு இடத்துல குவியலா சேர்த்து வச்சிருந்தாங்களோ அந்த வாக்குகளுக்கு இனிமேல் நான் தான் ஃபேஸ் அப்படிங்கிற இடத்த ப்ரொஜெக்ட் பண்றதுதான் தமிழக வெற்றி கழகம் நினைக்குது. அதுக்கு ஃபேஸா இருந்தவங்க யாரு? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். அந்த தலைவர்களே எங்க தலைவர்கள் தான், ஏற்கனவே 5 பேர் வச்சிருக்கோங்களா, +2 போட்டுக்குங்க 7 பேரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, ஒரு ஆர்கானிக்கா ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்லி ஒரு நம்பிக்கையை உருவாக்கி பண்ணணுங்கிற இடத்துல யாருமே இல்லை. குறிப்பா விஜய் கிடையாது. அப்படியே வந்தாலுமே அது தொடர்ச்சியா நிலைக்காம போறதுக்கான காரணம் ஒரு ஈகோ சென்டர்ல வந்து எல்லாரும் ஈஸியா டிசால்வ் ஆறாங்கன்னா இன்னைக்கு அதிமுக அதனாலதான் வந்து ஈஸியா செதஞ்சு போகுது. ஆனா மக்களோட மைண்ட்ல வந்து எப்படி இது கட்டமைப்பா எடுத்துட்டு போறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆருக்கு அடுத்தது எப்படி ஜெயலலிதா உள்ள வந்தாங்களோ அது மாதிரி விஜய்க்கு அடுத்து த்ரிஷாவும் உள்ள வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டமைப்பை வந்து கிரியேட் பண்ணி மக்களோட மைண்ட்ல வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி விஜய் த்ரிஷான்றது, அப்போ ஃபியூச்சர்ல த்ரிஷா வந்து சிஎம் ஆனாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது மைண்ட்ல. அதெல்லாம் உண்மைதானா? ஒரு தங்க மோதிரம் தான், எல்லாமே ரிப்பீட் ஆகாது. மேபி அது அதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரியல வெளியே. ஆனா ஜானகி அம்மா வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போன மாதிரி எனக்கு ஒரு நினைவு இல்லை. கோர்ட்டுக்கு போல, அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்றது சொல்ல வேண்டிய நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்தீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, தைரியமான தானே சொல்லுங்க.